ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். யார் அடித்து பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தாண்டா போக்கிரி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த பஞ்ச் டைலாக் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஃபைனலாக ஒரு பஞ்ச் டைலாக். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்ற பிரேம்ஜி டைலாகை வச்சு இந்த ஹெல்த்தி ஃபுட் சேலஞ்சை அம்மா எடுத்து செஞ்சாங்க. இடியாப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க, தேங்காய் பூ சக்கரை போட்டு கூட சாப்பிட்ருப்பீங்க, ஏன் பாயா ஊற்றி ஹாயாக கூட சாப்பிட்ருப்பீங்க. ஹெல்த்தியான எள்ளு பொட்டுக்கடலையை தூள் பண்ணி போட்டு சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு. அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெல்லத்தை எடுத்து அதை பாகாக காய்ச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எள்ளு எடுத்துக்கிட்டாங்க. அதை ட்ரையான ஒரு கனமான வானலியில் போட்டு நல்லா பொரியிற மாதிரி அளவுக்கு அதை வறுத்துக்கிட்டாங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுனா தான் அந்த வாசனையாக இருக்கும் எள்ளு, அதுக்காக அதை வறுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது இடியாப்பத்தை புழிஞ்சு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதை எடுத்து ஆறினோடனே இந்த வெள்ளைப்பாகும் ரெடி ஆகிடுச்சு. பொட்டுக்கடலை கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த எள்ளு இப்போ ஆறிடுச்சு. பொட்டுக்கடலையை ட்ரையாக போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம். அழகாக வந்துருச்சு, புழிஞ்சு எடுக்கிறாங்க. இடியாப்பத்தை தனியாக புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை பாயில் பண்ணிக்கிறாங்க. இப்போ வெந்துடுச்சு. பிளேட்டில் போட்டுட்டு இப்போ வெள்ளைப்பாகு, அரைச்ச எள்ளு பொடி, அப்புறம் பொட்டுக்கடலைத்தூள். முதல்ல பொட்டுக்கடலைத்தூளை எடுத்து இடியாப்பத்தில் போட்டுட்டாங்க. அப்புறம் எள்ளு பொடி நல்லா வாசனையாக இருக்கும், கமன்னு. அப்புறம் அது மேலே வந்துட்டு வெள்ளைப்பாகு. அப்படியே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஹெல்த்தியான டயட் இது. எள்ளில் அதிகமான சத்து இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது.